இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆணோ பெண்ணோ ஒரு பிரச்சனையை வெளியில சொல்லாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கே, அது கத்தியால சின்ன சின்னதா அறியிற மாதிரி ஒரு வேதனையான ஒரு விடயம். விளங்கிட்டா? இப்ப பொண்டாட்டி புருஷன், உதாரணத்துக்கு ஒரு பக்கம் பொம்பளை ஒரு பக்கம் ஆம்பளை வரும், யாரும் என்ன கோவிச்சுக்காதீங்க. பொண்டாட்டி புருஷனு கிட்ட வார, மா தண்ணி கொண்டா, தண்ணி எப்படி வரும் தெரியுமா? அப்படி வைக்கிறதே இல்ல. தண்ணியை கொண்டாங்க தங்கம் குடிங்கன்னு சொன்னவ தண்ணி ஒன்னதான் அப்படியே ஒரு வெய்வே அரை கிளாஸ் கீழே. என்ன இது தண்ணி கேட்டால் தண்ணி தந்திருக்கு, இப்ப என்ன பிரச்சனை? வேற என்ன செய்ய? பூ கட்டி கொண்டாந்தரையா? இல்ல சரி போமா. எல்லாரும் பெரிய சத்தம் எதிர்பார்க்கறாங்க. நாங்க சாப்பிட்டோம். கறி என்ன வேணும்? என்ன நாள் வேண்டிக்காங்களே. இல்ல இறைச்சா மீன அது எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க விடி மீனத்தை வேண்டி, நாங்க இங்க வேலைக்கு தானே இருக்கோம். என்ன பிள்ளைகள் அது எப்போ போயிட்டு? இல்ல நான் கடைக்கு போறான். இதுதான் ரொம்ப கொடுமை. ஒரு புருஷனுக்கு கடும் சித்திரவதை தான். என்னன்னு சொல்லாம முகத்தை நீட்டிக்கிறது இருக்கல்வா? என்னன்னு தெரியா? என்னட்ட ஒருத்தர் சொன்னார், என்ன பொண்டாட்டி சில நேரம் என்ன கோவிச்சுக்குவா, என்னன்னு சொல்லாம எரிஞ்சு விழுவா, முகம் கொஞ்சம் நீண்டும். அல்லாஹ் மீதானையா சொன்னார், அந்த காரணத்தை கண்டுபிடிக்க சில நேரம் 6 மாசம் கூட எடுத்திருக்கு. என்ன கொடுமைன்னு தெரியுமா? இது 6 மாசம் ரிமாண்ட் பண்ணி நெகேசி தான். இது பயங்கரமான ஒரு கொடுமை. இது என்ன என்று சொல்லி தொலைச்சத்தான அவங்க சொல்லுவாங்க. சிலருக்கு நினைப்பு என்னண்டா, இந்த புருஷன் கண்டுபிடிக்கணும், நான் நினைச்ச தவறு செய்யணும்டா. இது எப்படி? இன்றைக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு லீவு, இந்த புருஷன் வந்து என்ன கூட்டிக்கிட்டு எங்கேயாலும் போகணும். அவர் வந்து அப்படி செய்ய மாட்டார், மோகன். இது எப்படி கண்டுபிடிக்குது? என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு உங்க மனசுல தோன்றத வெளியில சொல்லுங்க. உங்க பிரச்சனையை ஓப்பனா சொல்லுங்க. உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடத்த எல்லாம் மாத்தாதீங்க. முகத்தை நீட்டி வச்சுக்கிறது, டபுள் மீனிங்ல பேசுறது, சட்ட சட்டன்னு பதில் சொல்றது, வெட்டுறது, தயவு செஞ்சு செய்யாம ஓப்பனா உங்களோட விஷயத்தை சொல்லுங்க. எனக்கு நீங்க செஞ்சது பிடிக்கல, நீங்க கதைச்ச கதை எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு இப்படி ஒரு போன் அங்கிருந்து வந்தது எனக்கு பிடிக்கல. ஓகே சரிம்மா, நான் அப்ப அந்த தொடர்பை துண்டிக்கிறேன், நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சுக்கோ. என்ன திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. விஷயத்தை வெளியில சொன்னா, இது ஒரு போன் வந்த நாளையிலிருந்து, இல்லாட்டி ஒருத்தி வந்த நாளையிலிருந்து, இல்லாட்டி ஒரு ஹெல்ப் பண்ணி இவர் ஒரு ஏழை குடும்பத்துக்கு செஞ்சதுல இருந்து, அங்க போய் நீங்க என்னத்துக்கு போன, என்னத்துக்கு நீங்க அப்படி ஹெல்ப் செஞ்ச, அந்த ஹெல்ப்பை என்ன கொள்ளி செஞ்சுக்கலாமே. ஆனா உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். நிறைய பேர் கருணை காட்ட போய் கவுண்டு விழுந்திருக்காங்க. நிறைய 2ஆம் கல்யாணம் நடந்த எப்படி தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய போய் அவ கொஞ்சம் கவனிச்சு சிரிச்சு கஷ்டத்தை சொல்லி கடைசியில அந்த உதவியையும் சேர்த்து செஞ்சு கல்யாணத்துல போய் முடியுது. நீங்க ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு உதவி செய்யணுமா, மைண்ட்ல பட்டுட்டா உங்களோட பொண்டாட்டி கிட்ட சொல்லுங்கம்மா, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணு, விஷயம் முடிஞ்சு. அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். நம்முடைய உடுப்பை நாம போடணும், இன்னொரு ஆள் போடவும் தொடவும் அனுமதிக்க கூடாது. ஆடையத்தான் அல்லாஹ் உதாரணம் சொல்லிக்கான். நம்முடைய உடுப்பை நாம தான் போடணும். அஜ்னபி மஹரமி உறவு பேணலாட்டி உங்களோட குடும்ப வாழ்க்கை நாசமா போய்த்திடும். ரொம்ப கவனம், இது ரொம்ப முக்கியம். அப்ப நம்முட மனைவியை, நம்முட பிள்ளைகளை, நம்முட குடும்பத்தை நாம பார்த்து கொள்ளணும். அதுல அஜ்னபி மஹரமி பேணணும் என்றால் இன்னொன்று வந்து இடையில நெருங்க செருக இடம் கொடுக்க கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, வாழ்க்கை துணைங்கிறது நம்மளுக்குள்ள எந்த ஒளிப்பு மறைப்பும் இல்லைங்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே, அதான வாழ்க்கை துணை. அதுல ரொம்ப கவனமா இருங்க. நிறைய ஃபேமிலிஸ், நிறைய குடும்பம், நிறைய புருஷன் பொண்டாட்டிட போனோட பாஸ்வேர்டு பொண்டாட்டிக்கு தெரியா. உலகிட்டா இன்றைக்கு
ஃபிங்கர் மார்க் வைக்கிற போனும் இருக்குது, அந்த ஆப்பிள் போன் கை விரல், அதுல 3 விரல் வைக்கலாம் தெரியுமா? உங்களோட விரல் 2 வச்சாலும் பொண்டாட்டி விரல 1 வைங்களன், 3 உங்களோட விரல்ல வச்சா பொண்டாட்டி போனுக்கு உங்களோட விரலையும் ஒன்றை வைங்களன். பாஸ்வேர்டை சொல்லுங்களன். பாஸ்வேர்டு வருகுதில்லையே. ஏன்? முதலெல்லாம் லேண்ட் போன், வீட்டுக்குள்ள பெல் அடிச்சா ரோட்ல இருந்து ஓடி வந்து ஹலோ சொல்றேன். இப்ப எல்லாம் ஹேண்ட் போன், வீட்டுக்குள்ள பெல் அடிக்கும், வெளியில எடுத்துக்கு போய் ஹலோ சொல்றேன். ஏன்டா புருஷன் பொண்டாட்டி உள்ளுக்கு இருக்கா. நான் ஒரு விளையாட்டு சொல்லித்தரேன், 7 மண்டா விளையாடுங்க. ஒரு நாளைக்கு லீவு போட்டு பொண்டாட்டியும் புருஷனும் 2 பேரை போனையும் வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. இன்றைக்கு வார போன் முனுக்கு அவுட் ஸ்பீக்கர்ல பேசுற, உனக்கு வந்தாலும் எனக்கு வந்தாலும். கொஞ்சம் பேர் ஓடிடுவான், கொஞ்சம் பொம்பளையில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவுட் ஸ்பீக்கரா, சே அந்த விளையாட்டு சரி வராது. அப்ப எந்த விளையாட்டு உங்களுக்குள்ளதான் ஒழிப்பு மறைப்பு இல்லையே. உனக்குள்ள மனசு தூய்மையா இருந்தா ஏன் உன் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிக்க? சிலர் நம்பரை போட்டு பேருக்கு பதிலா ஏன்னு போட்டிக்காங்க. நான் கேட்கிறேன் ஏண்டாம்பி? சில பொம்பளை பிள்ளையில பேரு சில போன்ல ஆம்பளை பிள்ளையா மாறி பதிஞ்சிருக்கு. ரிஸ்வான், டே இன்னொரு ஏ சேர்க்கணுண்டாம்பி. ரிஸ்வான் ஆடாது இப்படி. அது மாதிரி தான் அந்த கேர்ள்ஸுகளுக்கும் சில போனுகள் வருது. சரிடி சரிடி என்று பொம்பளையோட கேட்கிற மாதிரி கேட்காளுகள் ஆம்புல அங்கால விளங்கிட்டா. அப்ப இப்படி நமக்குள்ள ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இடையில ஒருத்தனும் பெறக்கூடாது. அஜ்னபி மஹரமி உறவு பேண்டுறதுங்கிறது உடலால் மட்டுமல்ல, குரலாலும் தான், உங்களோட போனிலையும் தான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்துல சொல்லி காட்டுறான், வலா தஹஜுருஹுன்ன பில் கவுல், நீங்க என்ன செய்ய வேண்டாம், உங்களுடைய பேச்சில வலா தக்தஅன பில் கவுல், குலைந்து குலைந்து பேச வேண்டாம். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவா பேசுங்க. ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்த், எவனுடைய உள்ளத்துல நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்குவான். தயவு செஞ்சு பெண்கள் குலைந்து குலைந்து பேசாதீங்க. வேணுமென்றே போன் பண்ணுவான், வேணுமென்று போன் பண்ணுவான், போன் பண்ணி கவுட்டுருவான். விளங்கிட்டா? ஹலோ இன்னார் இருக்காரா அப்படின்னா இது அவரை வீடு இல்லையே, உனக்கு என்னத்துக்கு? ராங் நம்பர் வெயி. வகுல்ன கௌலம் மஅரூஃபா, தெளிவான பேச்சு. ஆனா நம்மட புள்ள எப்படி கேட்கிற, ஹலோ நீங்க ஆருக்கு எடுத்த, நீங்க ஆறு, ஹலோ நீங்க யாரு? அம்மா நான் ஆறு இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீ யாரு? பிளீஸ் மேடம் போனை வச்சிடாதீங்க. நீங்க யாரு? ஹலோ 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 ப்ளீஸ் ப்ளீஸ். அவனுக்கிட்ட சொல்ற, ஏய் போன வைரா வெயிரா போன வெயிரா போன. ஏண்டி ஒன்ற போன்லயும் ஒரு சிவப்பு பட்டான் இருக்கு, வெய்யண்டி. அவனை வெயிரா போன் வெயிரா போன் வெயிரா போன், அவனுக்கு தெரியும் உனக்கு வைக்க விருப்பம் இல்லைன்னு. நேற்று ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. நேற்று கேஸ் எல்லாத்தையும் இழந்த கேஸ் ஒன்று. அந்த பொம்பளை சொன்னா, என்ன மாதிரி எத்தனை பேர் கற்பை இழந்திருப்பாங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் மானத்தை இழந்திருப்பாங்க. கண்டிப்பா நீங்க ஊரு பேர் சொல்லாம இதை பயான்ல சொல்லுங்கண்டா, அதனால சொல்றேன். ஒரு நாள் கோல் வந்திருக்கு, அழுத குரல். பாப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு, 12 மணிக்கு ஆபரேஷன். எப்படி டெக்னிக்கா பேசலாம் தெரியுமா? இப்படி பேசினவன்கிட்ட எப்படி நாம கடுகடுப்பா பேசுறது? தம்பி நீங்க யாரு? இது இன்னொரு ஊடு தானே? இல்ல மணி நீங்க யாரு? சாரி வாப்பா ஆபரேஷன், டென்ஷன்ல நம்பரை மாத்தி எடுத்துட்டேன், பிளீஸ் சாரி மன்னிச்சுக்கோங்க, வச்சுட்டேன். கணக்கு கதைக்கல. அவன் அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்காங்க. அதே நம்பர்ல இருந்து திரும்ப கோல், ஒரு 2 நாளையால கோல், அதே நம்பர். எப்படி? ஹலோ ஹலோ ஆறு? அன்றைக்கு தவறுதலா கோல் எடுத்த நான் தான் மேடம். என்ன ரொம்ப சந்தோஷம், பாப்பா கண்ணை முழிச்சிட்டார். எனக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு மிஸ்ஸா கோல் எடுத்தாலும் மிஸ்ஸா திரும்பவும் எடுத்து உங்களுக்கு கோல் எடுத்து சொல்லணும் போல இருந்துச்சு. நீங்களும் துவா கேட்டிருப்பீங்களான்னு. எங்க பாப்பாக்காக துவா கேளுங்க. பாப்பா கண்ணை முழிச்சிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வச்சுட்டான். ஒன்றும் எதிர்பார்க்கல. இங்கிருந்து இந்த பிள்ளையோட மனசுக்குள்ள இப்படி ஒரு தகப்பம் பாசமா? பாப்பாவுல இந்த காலத்தில் ஒரு பொடியனுக்கு உழவு இறக்கமா? அப்படியே பாசத்தை அப்படியே வச்சிருக்கானே, நல்ல பையனா இருக்கானு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப ஒரு போன், மேடம் நான் தான். சொல்லு தம்பி, ஒரு நம்பர் மாறி எடுத்ததுல உங்களோட எப்படியோ ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், நீங்க எங்கன்னு தெரியா மேடம்.
நான் வாப்பா ஆரோக்கியமா வந்தா ஒரு மாடு அறுத்து கொடுக்குறேன் நேற்று வச்ச மாடு அறுத்திருக்கோம், எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்கும், உங்களுக்கும் இறைச்சி கொடுக்கணும் மனசு இல்லாட்டி விடுங்க, நீங்க விரும்பினா உங்களுக்கு ஒரு இறைச்சி தர போறேன்னு. தாங்க தம்பி, அப்போ உங்களோட அட்ரஸை சொல்லுங்க. அட்ரஸை சொன்னா மாடதா இதுக்கு மாடா அறுப்பான், 1 கிலோ இறைச்சி கடையில வேண்டி கொடுத்து விட்டு போயிட்டான். இதுக்கு மாடா இருப்பானா? இந்த பிள்ளையில மனசு, இந்த நம்மளோட பொம்பளையில பேத்தனம் என்ன தெரியுமா? மாடறுத்து கொடுத்தும் நமக்கு இறைச்சி தந்தான். அதோட தொடர்ந்த கதை அப்படியே தொடர்ந்து பாசக்கார பையனோட பாசத்தை வச்சு புருஷன் கோல் எடுக்கிற நேரம் நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று சொல்லி இவனோட பேசி கதை ஜீவிய 2 கனெக்ஷன் ஆகி தவறு நடந்து கையை கழுவி போன தூக்கி சிம்ம கலட்டி எறிஞ்சிட்டான். விஷயம் முடிஞ்சு. இப்ப இவ தௌபாக்கு வந்து பாவ மன்னிப்பு செஞ்சு அழுது ஒரு நோன்பு டைம் வந்து எனக்கு என்ன குற்ற பரிகாரம், நான் என்ன செய்யணும், நான் செஞ்ச தவறுக்கு நான் என்ன தௌபா செய்யுங்க அல்லாஹ் கிட்ட, வேற என்ன செய்யலாம், இனிமேல் இந்த தவறை செஞ்சிடாங்க. அப்ப சொன்னா கண்டிப்பா இதை சொல்லுங்க மௌலவி, இப்படி நிறைய பேருக்கு அநியாயம் செய்வானுகள். ஒரு சின்ன ஒரு மிஸ்கால், ஒரு சென்டிமெண்ட், ஏன்னா ஆண்களுக்கு நல்லா தெரியும், பெண்களுக்கு நல்ல ஒரு சென்சிட்டிவ் இருக்குது, நல்ல ஒரு சின்ன ஒரு அழுதாச்சேரி கலட்டி கொடுத்துருவீங்க, இதை வச்சு மிஸ் பண்றாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அஜ்னபி மஹரமி உறவு பேணல் இல்ல, உடலால் மட்டுமல்ல குரலாலும் நீங்க ரொம்ப கவனமா இருங்க, குரலாலும் கவனமா இருங்க. எனவே கனவு மனைவி உறவு நீடிக்க வேண்டும் என்றால் ஆடை என்கிற உதாரணத்தை கச்சிதமா பிடிச்சுக்கோங்க. ஆடை எப்போதுமே நம்மளோட இருக்கணும், இடையில ஒன்று வந்து சேர அளவுக்கு தள்ளி வச்சிடாதீங்க, இன்னொன்று வந்துடும். ஆளுக்கால் அன்பு காட்டுங்க, ஆளுக்கால் பரிந்துரை செய்யுங்க. எப்போதுமே கணவன் மனைவி செய்த நலவுகளை சிந்தித்து பார்க்க வேண்டும், மனைவி கணவன் செய்த நலவுகளை எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தவறு என்று நடந்து ஒரு சண்டை என்று வந்து விட்டா செய்த குற்றங்கள் மட்டும்தான் நமக்கு முன்னாடி வந்து நிக்குது. அந்த நேரம் சில நல்லதுகளை கொஞ்சம் சிந்திச்சு